சார் இதுதான் சார் கொளத்தூரில் வந்து ராகவேந்திரா தெரு. இது வந்து சக்திவேல் நகர் ஃபஸ்ட்டு கிராஸ் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு. ஆமாம், சக்திவேல் நகர் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். இது பார்த்தீங்களா? ஆமாம், சிஎம் சொன்ன 0 டார்க் ஜோன் இதுதான். எல்லா இடத்துலையும் லைட் வைப்பேன்னு சொன்னார்ல, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் ஆகும்னு சொன்னார்ல. பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் ஆகுதா எல்லா இடத்துலையும்? நல்லா இருக்கா? சரிங்களா? இதுதான் 0 டார்க் ஜோன். அண்ணா யூனிவர்சிட்டியில் சொன்னார். அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த சாதாரண ஒரு ஸ்ட்ரீட்டில் பண்ண சொல்லுங்கள். 0 டார்க் ஜோன் இல்லாத இடமா, லைட் இல்லாத இடமா இப்படி பண்ண சொல்லுங்கள். நல்லா இருக்குதா? நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இடம். இதுக்கு தான் டிவிகேக்கு ஓட் பண்ணாங்க எல்லோரும். சரிதா? எதுவும் நடக்காது, நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அதுவும் இதுதான் 0 டார்க் ஜோன். புரியுதுங்களா? இதுதான் எக்ஸ்சிஎம்மோட தொகுதி. அது நம்ம விஎஸ் பாபு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த தொகுதி தான். பார்த்துக்கோங்க, 0 டார்க் ஜோன். பார்த்தீங்களா? நல்லா இருக்குது 0 டார்க் ஜோனு. இதுதான் நந்தனே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். நேற்று 3 வாட்டி கரண்ட் கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க. இந்த மேரியல்லன் ஸ்ட்ரீட் மட்டும் காட்டுற மாதிரி இருக்கும். மேரியல்லன் ஸ்ட்ரீட். அது இன்வெர்ட்டர் தான் ஓடும் கரண்ட்டு. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குதா? எப்படி இது பற்றியா? நல்லால? இதனால தான் நாங்கள் வந்து டிவிக்கு தேர்ந்தெடுத்தோம். நான் தேர்ந்தெடுக்கலை, தேர்ந்தெடுத்தவங்கள சொல்கிறேன். நல்லா இருக்குதுல்ல? 0 டார்க் ஜோன். இதுக்கு பேர் தான் 0 டார்க் ஜோன். பார்த்தீங்களா? அவர் ப்ராமிஸ் பண்ணார், அதனால தான் கேட்குறது. அவர் ப்ராமிஸ் பண்ணாமல் இருந்தாருன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, நல்லதா? கொஞ்சம் விஎஸ் பாபுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு பேர் வச்சுக்கிறாருல, அவருக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சரி, ஓகே, நான் கட் பண்ணுறேன்.